ரிலாக்ஸ் ரேடியோ கேட்டுட்டு இருக்கிற அன்பர்கள் எல்லாருக்கும் என்ற வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரிலாக்ஸ் மேட்னியாக்கு. நான் உங்க ஆர்ஜே ரதி. நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு போவோமா? வாங்க போலாம். வந்துட்டேன் இதோ நீங்க கூப்பிட்ட உடனே உங்க குறை கேட்டு ஓடோடி வந்துட்டேன். உங்களுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். ஏன்னா நேத்தி வார்த்தைதாக்கு இன்னைக்கு நான் உங்களை பார்க்காம இருக்க முடியுமா? அதான் ஓடோடி வந்துட்டேன் உங்களுக்காகவே. ஊரே யாருன்னு கேட்டா உன் பேர மைக்கு செட்டு போட்டு உரிமை காட்டு காட்டு காட்டு. அதான் மைக் செட்டு போட்டுதான் என்ற பேரு ரதின்னு சொல்லிக்கிட்டு தானே இருக்க. திருப்பி என்னத்த மைக் செட்டு போட்டு திருப்பி பேசுறதுக்கு என்ன இருக்குது? நான் தான் ரதி, உங்களுக்காக தான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ரிலாக்ஸ் மேட்னியாக்கு. போவோமா? இப்போ சந்தோஷமா வாங்க இந்த பாட்டை நம்ம கேட்டு போட்டு வருவோம். வாடி ராசாத்தி புதுசா இளசா ரவுசா போவோம் வாடி வாலாட்டி. வரியா புலியா தனியா திரிவோம் ஊரே யாருன்னு கேட்டா உன் பேர மைக்கு செட்டு போட்டு உரிமை காட்டு 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 காட்டு. என்ன பாரு தங்க முன்ன ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும். திண்டுக்கல் பூட்டு ரெண்டு மாட்டி பூட்டி வைக்கும். விட்டு வாடி ராசாத்தி ஒன்னரியே காப்பாத்தி. ராசாத்தி 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 வாடி நீ வாடி அடவா ரவுசா போவோம் வாடி வாலாட்டி. தனியா தனியா புலியா திரிவோ. தம்பி ட்ரம்பட்டு என்னப்பா அது? பொட்ட புள்ள போக உலகம் பாதை போட்டு வைக்கும். முட்டை சந்து பார்த்து அந்த ரோடு போய் நிற்கும். படங்காட்டும் ஏமாத்தி கலங்காத ராசாத்தி 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 வாடி வாடி அடவா புதுசா போவோம் வாடி வாலாட்டி. வரியா புலியா தனியா திரிவோ. அடடே ராசாத்தி ராசாத்தி ராசாத்தி
சந்தோஷ் நாராயணன் இசையில் விவேக்கோட வரிகளில் லலிதா விஜயகுமார் பாடின பாடல் வந்து பாடம் 36 வயது இல்லை. இதைத்தான் நீங்கள் கேட்டு போட்டு வந்தீங்க. எனக்கு 36 வயசுல இல்லைங்க, நான் இப்படியே சொல்லிக்கிறேனுங்க. அதை விட கொஞ்சம் கம்மிதான். வேற என்ன, நான் எதுக்கு வந்துருக்குறேன்னு கேட்குறீங்களா? எனக்கே தெரியலைங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோணுன்னு எனக்கு தோணுச்சு. அதை சொல்லத்தான் நான் வந்திருக்கிறேன். அதாவது இந்த உலகம் வட்டமாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சது வாஸ்கோட காமா. ஆனால் நீங்கள் வெளியில் போகும்போது மறக்காமல் மாஸ்கோட வாமா அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸு. மறந்துடாதீங்க, வெளியில் போகும்போது இந்த மாஸ்க்கு, இந்த சானிடைசரு, அதுக்கப்புறம் வந்து சோசியல் டிஸ்டன்சிங். ஆமாம், அதாவது தள்ளி வேலையை நிற்கணுமாமா, ஒருத்தங்க தொட்டுக்க கூடாது. அதைத்தான் சொல்கிறாங்க சோசியல் டிஸ்டன்சிங்னு. நீங்கள் வேலையே நின்றுக்கங்க, யார் பக்கமும் போகாதீங்க. நமக்கு எதுக்கு யார் வம்பு தும்பு வேண்டாம். போனோமா காய்கறியோ ஏதோ ஒன்று தேவையானது வாங்கினோமா வந்தோமான்ட்டுருங்க. அங்கேயும் இங்கேயும் வந்து கண்டதி தொடாதீங்க. ஏன்னா யார்கிட்ட கொரோனா இருக்குன்னு யாருக்கும் தெரியறதில்ல. இந்த காலத்தில் கொரோனா வந்து எக்கச்சக்கமாக பரவிட்டுக்குதாம்மா. அதனால நம்ம விழிப்புணர்வோடு இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அதனால அந்த விழிப்புணர்வோடு நம்ம இருந்துக்குவோம். இந்த பாட்டை சந்தோஷமாக கேட்போம். போயிட்டு வாங்க.
என்னங்க மக்களே, பாட்டு நல்லா இருந்துச்சா? கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கு. ஏன்னா இது மின்சார கனவு படத்தில் ஏஆர் ரகுமான் இசையில் வைரமுத்தோட வரிகளில் சுஜாதா மோகன் பாடிய பாடலாச்சே, எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். இந்த கொரோனா வந்தாலும் வந்துச்சு, என்னத்தை பண்ணுறது? இந்த ஊருக்கே லீவ் விட்டாலும் இந்த பொம்பளைகளுக்கு மட்டும் லீவே கிடையாதுங்க. டபுள் ஷிஃப்டாக வேறு வேலை ஓடிக்கிட்டு இருக்குது. என்னத்தை பண்ணுறது? கிறகும் காலையிலையும் சமைக்கணும், மத்தியானம் சமைக்கணும், நைட்டும் சமைக்கணும், சில டைம் டபுள் ஷிஃப்டெல்லாம் சமைக்க வேண்டியதாக கிடக்குது. ஏன்னா போக வர தீனி இல்லாமல் திங்க வேண்டியதாக போச்சு. நம்ம தான் சமைச்சு கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால நமக்கு டபுள் ஷிஃப்ட் வேலையாக இருக்குது. இது பத்தாதுன்னு அது எங்கே இது எங்கே, இதை எடுத்து வை அதை எடுத்து வை, இதை க்ளீன் பண்ணு அதை க்ளீன் பண்ணுன்னு ஏகப்பட்ட வேலை பொம்பளைகளுக்கு தான் அதிகமாக போச்சு. என்னத்தை பண்ணுறது? நம்ம தான் தெய்வ பிறவியாச்சே. சரி, நான் இப்போ அடுத்த வர்ற பாட்டு ஒட்டுமொத்த பொம்பளைகளுக்கோ நான் டெடிகேட் பண்ணுறேங்க. ஏன்னா நீங்கள் எல்லாருமே தேவதையின் வம்சங்க. அதனால சந்தோஷமாக இந்த பாட்டை கேட்டு போட்டுவாங்க, நிம்மதியாக இருப்போம். தேவதை வம்சம் நீயோ, தேனிலா அம்சம் நீயோ, பூமிக்கு ஊர்வலம் வந்த வானவில் நீயோ, பூக்களின் வாசம் நீயோ, பூங்குயில் பாஷை நீயோ, சூரியன் போனது வந்தே வருவதும் நீயோ. புள்ளி வானம் எங்கும் வைத்து நிலவுன்னை கோலம் போட அழைத்திடும். நீருக்கும் இடம் நீடந்தாங்கள் என்று பறவைகள் மனதுக்குள் மகிழ்ந்திடும். நீயும் ஆட முகில்கள் ஊஞ்சல் போடும். உலாவும் திங்கள் வந்து உன் ஊஞ்சலை அசைத்தே போகும். தேவதை வம்சம் நீயோ, தேனிலா அம்சம் நீயோ, பூமிக்கு ஊர்வலம் வந்த வானவில் நீயோ. வாழின் திசை மாறும், பாதைகளும் மாறும், நட்பு அது மாற்றமின்றி தொடருமே.
என்னங்க மக்களே, பாட்டு கேட்டு வந்தீங்களா? நீங்கள் கேட்டு வந்த பாட்டு ஸ்நேகிதிய படத்துலேருந்து வந்துச்சுங்க. இந்த வித்யாசாகர் இசையில் கே.எஸ். சித்ரா அம்மாவும் சுஜாதா அம்மாவும் பாடிய பாட்டு தான் நம்ம கேட்டோம். இந்த பாட்டு மட்டும் இல்லைங்க, இந்த மொத்த ஷோவையுமே நான் பொம்பளைகளுக்காக டெடிகேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க. நேற்றுக்கே நான் என்ற பக்கத்து வீட்டு கீதா அக்கா கூட பேசிகிட்டு இருக்கும்போது என்ற வீட்டு ஐயனு பாலமும் காய்கறியும் வாங்கிட்டு வந்துச்சுங்க. அந்த பாலமும் காய்கறி வாங்கிட்டு வந்தோடனே எங்கள் 2 பேருக்கு ஒரு யோசனை, இது என்ன பண்ணுறது, காய்கறி கழுவிட்டு உள்ளே எடுத்துகிட்டு போகிறதா இல்லை கழுவாமல் உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கழுவுறதா அப்படின்னு எங்களுக்கு ஒரு யோசனை வந்துச்சுங்க. அப்போ தான் அந்த கீதாக்கா சொன்னிச்சு, இங்கே பாருமா, இந்த மாதிரி காய்கறியை கழுவுறது எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சு. அந்த அக்கா என்ன சொன்னிச்சோ அதை நான் உங்கள் கூட சொல்கிறேனுங்க. அதாவது காய்கறியை ஒரு மாதிரி வெதுவெதுப்பான தண்ணியில் தான் கழுவணுமாம்மா. அது மட்டும் இல்லாமல் சோப்பு போட்டு கழுவிடவே கூடாதாம்மா. எலுமிச்சம்பழ சாறை போட்டு நல்லா கழுகிட்டு ஒரு நல்ல துணியில் தொடச்சி பயன்படுத்தணும் அப்படின்னு அந்த அக்கா சொன்னிச்சு. எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோன்னு கேட்குறீங்களா? ஏன்னா இந்த காயும் சரி பழமும் சரி பல வகையான ரசாயனத்தை பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அந்த காயிலையும் பழத்துலேயும் அந்த ரசாயனமெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்குமாம்மா. அது மட்டும் இல்லாமல் பாக்டீரியா வைரஸு இதெல்லாம் இருக்குமாம்மா. அது எல்லாம் சுத்தமாக கழுவணும் அப்படின்னா இப்படி செஞ்சால் சுத்தமாயிரும் அப்படின்னு அந்த அக்கா எனக்கு சொன்னிச்சுங்க. முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா சொன்னிச்சு இந்த அக்கா? அதாவது காய்கறியை வெட்டி போட்டு கழுவக்கூடாதாம்மா, கழுவிட்டு தான் வெட்டணுமாம்மா. இந்த செய்தியெல்லாம் அந்த அக்கா சொன்னாங்க. நாளையிலேருந்தாச்சும் நம்ம இதை ஒழுங்காக கடைபிடிக்கிறோம். நாளையிலேருந்து அதை கடைபிடிக்கிறதுக்காகட்டு இப்போ அடுத்ததாக ஒரு பாட்டு உங்களுக்காக வருது, கேட்டு போட்டு வாங்க. வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும், அதே கணம் என் கண்ணுறங்கா முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும், அதே கணம் என் கண்ணுறங்கா முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும். நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் உந்தயவாதானே, ஏங்குகிறேன் தேங்குகிறேன் உன் நினைவால் நானே நான்.
உறங்கா முன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும் நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் உந்தையால் நானே நீங்குகிறேன் நீங்குகிறேன் உன் நினைவால் நானே நான். வெல்கம் பேக் மக்களே. நீங்கள் கேட்டு வந்த பாடல் மின்னலை வடத்திலிருந்து தாமரையின் வரிகளில் பாம்பே ஜெயஸ்ரீ பாடிய பாடல் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கேட்டு வந்தாங்க. எனக்கு இந்த பாட்டு நேசமாகவே ரொம்ப பிடிக்கும். நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேனே, போன வாரம் நான் கடைக்கு போயிருந்தேனுங்க. நம்ம வீட்டில் அரிசி கோதுமை பருப்பு இதெல்லாம் தீர்ந்து போச்சுங்க. ஏன்னா வடை செய்யணும், அதுக்கப்புறம் நூடுல்ஸ் செய்யணும், அது இதுன்னு நம்ம வீட்டில் மளிகை சாமான் எல்லாமே காலியாகி போயிருதுங்க. ஒரு பிஸ்கெட்டு கூட இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன். எதுக்கு இந்த பிஸ்கெட்டு எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்களா? இந்த பிஸ்கெட்டு வச்சு பல வெரைட்டியாக தான் செய்கிறாங்கங்க. நம்மெல்லாம் பழைய காலத்தில் என்ன பண்ணுவோம், சும்மா வெறும் டீ தண்ணியில் தொட்டு சாப்பிடுவோம். இப்போல்லாம் பிள்ளைங்க அதெல்லாம் கேட்குதுங்களா? அதுங்களுக்கு வெரைட்டியாக அந்த பிஸ்கெட்டில் செய்யணுமா, கேக்கு செய்யணுங்குதுங்க, ஐஸ்கிரீம் செய்யணுங்குதுங்க, எல்லாத்தையும் இந்த யூடியூப்பில் பார்த்து போட்டு இதை செய்ய அதை செய்யுங்குது. அதை விட்டு போட்டு இந்த கரகம் பிடிச்ச மேகி இருக்குது இல்லைங்களா, அதுலேயும் பல வகையாக இருக்குதுங்களாம்மா சமைக்கிறதுக்கு. என்னென்னமோ சமைக்க சொல்லி செஞ்சு கேட்டு போட்டுருச்சுங்க பிள்ளைங்க. நானும் என்ன பண்ணுறது, நம்ம பிள்ளைய ஆசைப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போகும்போது மறக்காமல் வாங்கலாம் அப்படின்னு கடைக்கு போயிருந்தேனுங்க. அங்கே பார்த்தா மேகலாக்காவை பார்த்தேன். மேகலாக்கா என்னதுன்னு சொல்லி தெரியுமா, நானும் ஷாப்பிங் வந்துருக்குறேன்னு சொல்லிச்சு. அப்படியா அப்படின்னு சொல்லி போட்டு தள்ளி நின்று எதுக்கு சோசியல் டிஸ்டன்சிங்கை மெயின்டைன் பண்ணியா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நாங்கள் பேசிக்கோட்டோம். அந்த அக்கா என்னடான்னா சாமி அரிசி எடுக்குது, தினை அரிசி எடுக்குது, விறகு எடுக்குது, கம்பு எடுக்குது. என்னடா இது எல்லாமே பழங்காலத்தில் நம்ம சமைச்ச சாப்பாடெல்லாம் இந்த பிள்ளைகளை சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி போட்டு அந்த அக்கா கிட்ட கேட்டனுங்க. அதுக்கு அந்த அக்கா சொன்னாங்க, வகை வகையாக இதுலேயும் கூட சமைக்கலாம், அந்த மாதிரியான கேடுதலான சாப்பிட்றத விட்டு போட்டு இந்த மாதிரி நல்லதை பிள்ளைகளுக்கு கொடு அப்படின்னு சொன்னிச்சுங்க. நான் கேட்டேன், என்னக்கா சமைச்சேன், ஏதாவது ஒரு டிஷ்ஷு சொல்லுக்கா அப்படின்னு அந்த அக்காட்ட கேட்க அந்த அக்கா சொன்னாங்க, நான் எங்கள் வீட்டில் நேற்று சாமி உப்புமா செஞ்சேன் அப்படின்னு சொன்னிச்சு. எனக்கு சாமியில் உப்புமாலாம் செய்வாங்களா அப்படின்னு நான் கேட்க, அது ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லை, பிள்ளைகளும் விரும்பி விரும்பி சாப்பிட்டுச்சு அப்படின்னுச்சு. என்னக்கா போட்டால் எப்படிக்கா செஞ்சா அப்படின்னு நான் கேட்க அந்த அக்கா சொன்னிச்சு, அது ஒன்றும் இல்லை ஈஸி கண்ணு, ஒன்றும் இல்லை, இந்த எண்ணெய் எடுத்துக்க, இந்த வடை சட்டியில் எண்ணெயை ஊற்றி கடுகு, இந்த கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா இதெல்லாம் போட்டு வெங்காயத்தையும் போட்டு இஞ்சியும் போட்டு நல்லா தாளிக்கணுமாம்மா. தாளித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக அரை உப்பு போட்டால் போதும், அப்போ தான் நல்லா சீக்கிரமாக வதங்கும். அதனால் அரை உப்பு போட்டு தாளித்து போட்டு தண்ணியும் ஊற்றி இன்னும் மீதி இருக்கிற அரை உப்பையும் போட்டுரு. அதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டையும் கொஞ்சம் போட்டுக்க, அதாவது தக்காளி நல்லா அரைச்சி போட்டுக்கணுமாம்மா. அதையும் போட்டுட்டு நல்லா வதக்குறதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றணும். ஊற்றி போட்டு இந்த சாமை இருக்கு இல்லையா, இந்த சாமையை கொண்டு போய் அதில் போட்டுறணுமாம்மா. ஊற வைக்கணுமாக்கா அப்படின்னு கேட்டேன். ஊரெல்லாம் ஒன்றும் வைக்க வேண்டாம் கண்ணு, அப்படியே எடுத்து போட்டால் போதும், கழுகிட்டு போட்டால் போதும் அப்படின்னுச்சு. அப்போ வெந்து போயிடுமா சீக்கிரமா அப்படின்னு கேட்டேன். சீக்கிரம் வெந்துருங்கண்ணே, 4-5 தடவை கலர்னா மட்டும் போதும், 1க்கு 2 மறக்காமல் தண்ணி ஊற்றிடு அப்படின்னுச்சுக்கா. நானும் அதே மாதிரி செஞ்சு பார்த்துடுங்க, ரொம்ப நல்லா வந்துச்சுங்க டேஸ்ட்டு. அடாடாடாடாடா என்ற பிள்ளைங்க, அம்மா இது என்னம்மா உப்புமா, இது வரைக்கும் நம்ம சாப்பிடாத மாதிரியே டேஸ்ட்டாக இருக்குது, எப்பயுமே வெள்ளை ரவை செய்வேன் இல்லைன்னா கோதுமை ரவை செய்வேன், இது என்ன வித்தியாசமான ரவையாக இருக்குது அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிடுச்சிங்க. அதை நம்ம பார்க்கும்போதே எம்புட்டு சந்தோஷமாக இருந்துச்சு தெரியுங்களா. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேறு ஏதாவது ரெசிபி இருந்தால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. இப்போது அதுக்கு முன்னாடி இந்த பாட்டை கேட்டுட்டு வருவோம். கொஞ்சம் மைனக்களே கொஞ்சம் மைனக்களே என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள். கொஞ்சம் மைனக்களே கொஞ்சம் மைனக்களே என் குரல் கேட்டு ஒன்று கூடுங்கள். அழகின்றே வர வேண்டும் என் தீபாவளி பண்டிகை
வேண்டும் என் தீபாவளி பண்டிகை இன்றே வர வேண்டும் என் தீபாவளி பண்டிகை நாளை வெறும் கனவு அதை நான் ஏன் நம்பணும் நான் நட்ட ரோஜா என்றே பூக்கணும். வாங்க மக்களே, கொஞ்சம் மைனான்னு கேட்ட பாட்டு கண்டுகொண்டேன் படத்தில் ஏஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்தோட வரிகளில் சாதன சர்க்கம் பாடிய பாட்டாக்கு. நான் ஒரு புக்கு படித்தேங்க. அதில் என்ன போட்டிருந்துச்சுன்னா, கொரோனா வந்தால் நமக்கு சுவாச பிரச்சனை இருக்குமாமா, மூச்சு விடுறதுல கஷ்டமாக இருக்குமாமா, அந்த சிரமத்தை எப்படி போக்குறது அப்படின்ட்டு நானும் யோசிச்சுட்டு இருந்தேனுங்க. அந்த புத்தகத்தை படித்ததுலேருந்து என்னடா இது இப்படி போட்டாங்க, நம்ம என்னடா செய்கிறது அப்படின்னு யோசிச்சனுங்க. அப்போத்தான் என்ற சின்ன பிள்ளையில என்ற வாத்தியார் சொல்லி கொடுத்த யோகாசனம் அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சுங்க. அதாவது அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மூச்சு பயிற்சி இருக்குது இல்லைங்களா, அதை பண்ணாலே ரொம்ப நல்லதாமாங்க. அதைத்தாங்க நானும் யோசித்தேன். அதை நம்மளும் செய்வோனுங்க. அதாவது நம்ம எதுக்கோ எவ்வளவோ செலவு பண்ணிட்டோம் நம்ம டைமை. இந்த நேரத்தில் நமக்கு நிறைய டைம் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இருக்கிற டைம் எல்லாமும் வேலையில் போயிடுது, அதுவும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். என்ன ஆனாலும் சரி, நம்ம ஆரோக்கியம் நமக்கு முக்கியம். அதனால ஒரு 15 நிமிஷம் பிராணாயாமம் பண்ணணுமாம்மா. பிராணாயாமம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதாம்மா. உங்களுக்கு எந்த விதமான மூச்சு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதையும் நான் படிச்சேனுங்க. அதைத்தான் உங்கள் கூட சொல்லணும்னு நினச்சேன், நான் சொல்லி போட்டேன். அதாவது யோகாவும் சரி ஆசனாக்களும் சரி நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஒரு 1/4 மணி நேரம் மூச்சு பயிற்சி செய்யணும், அது ரொம்ப 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 முக்கியமுங்க. அது மட்டும் இல்லாமல் மொத்தமாக ஒரு 1 மணி நேரம் இந்த யோகாவுக்கும் சரி மெடிடேஷனுக்கு இதுக்கெல்லாம் நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா உங்கள் உடம்பும் சரி மனசும் சரி ஆரோக்கியமாகவும் இருக்கும், ஒரு நிலையான மனசாகவும் இருக்கும். இதை நான் சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லி போட்டேனுங்க. போயிட்டு வாங்க, அடுத்த பாட்டை கேட்டு ஓட்டு வாங்க. அதுக்குள்ளே அடுத்த கண்டென்ட்டை நான் ரெடி பண்ணி வைக்கிறேன்.
மாது கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை என் கண்களை பறித்து கொண்டும் ஏன் இன்னும் பேசவில்லை ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைபாயும் சிறு பேதை நானோ உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடமாறும் ஏனோ வாய் பேசவே வாய்ப்பில்லையே வலி தீர வழி என்னவோ கும்சும கும்சும குப்பச்சு கும்சும குப்பச்சு கும்சும கும்சும குப்பச்சு கும்சும குப்பச்சு சல 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 சோலை கிளியே சோடிய தேடிச் சொல் சிலு 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 சக்கர நிலவே மாலைய மாத்திச் சொல் மாமன்கார ராத்திரி வந்தா மடியில கட்டிக்க மாமன் சொன்ன சங்கதி எல்லாம் மனசுல வச்சுக்க மாமன்கார ராத்திரி வந்தா மடியில கட்டிக்க மாமன் தந்த சங்கதி எல்லாம் மனசுல வச்சுக்க ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன் ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன் என்னை மறந்து விட்டேன் இந்த உலகத்தில் நான் இல்லை உன்னை இழந்து விட்டால் எந்த மலரிலும் தேனில்லை இது கனவா இல்லை நனவா என்னை கிள்ளி உண்மை தெளிந்தேன் உன்னை பார்த்தெந்தன் தாய்மொழி மறந்தேன் கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை என் கண்களை பறித்து கொண்டும் ஏன் இன்னும் பேசவில்லை ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைபாயும் சிறு பேதை நானோ உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடமாறும் ஏனோ வாய் பேசவே வாய்ப்பில்லையே வலி தீர வழி என்னவோ கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை என் கண்களை பறித்து கொண்டும் ஏன் இன்னும் பேசவில்லை கண்ணாளனே கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி ரிலாக்ஸ் மேட்னி. நான் உங்கள் ஆர்ஜரதி. இப்போ நீங்கள் கேட்டு வந்த பாடல் பாம்பே படத்துலேருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில் வைரமுத்தோட வரிகளில் சித்ராம்மா குரலில் கேட்டது. நம்ம பிள்ளையெல்லாம் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு டைம் போகிறதே இல்லை. எந்நேரமும் வீடியோ கேம்ஸை கொடுத்துறாதீங்க, எந்நேரமும் டிவி பக்கமும் விட்டுறாதீங்க. சில பல ஆட்டங்கள் வீட்லேயே இருந்து விளாட்ற மாதிரி இருக்குது. அந்த மாதிரியான விளையாட்டுகளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. அதாவது இந்த நொண்டி, இந்த கில்லி, அதுக்கப்புறம் இந்த பம்பரம் ஓடுறது, இந்த பல்லாங்குழி, இப்படி பச்சை குதிரை தாண்டுறது, இந்த மாதிரி ஓடி ஆடுற விளையாட்டு, அதாவது நம்ம வீட்டுக்குள்ளேயே ஓடி ஆடுற மாதிரி இருக்கிற மாதிரி விளையாட்டுகளும் இருக்குது. இதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஏன்னா நம்ம பாரம்பரியம் நமக்கு முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பிள்ளைகளோட ஆரோக்கியம், புத்தி வளர்ச்சி எல்லாமே முக்கியம். எந்நேரமும் டிவி பார்க்கறதுனாலையும் சரி, இந்த வீடியோ கேம்ஸ் இருக்குது இல்லையா, இந்த கரகம் பிடிச்ச வீடியோ கேம்ஸ்னாலேயே நிறைய பிள்ளைகளுக்கு மூளை வளர்ச்சியே சரியாக இருக்கிறது இல்லைங்க. அதனால் அவங்க தானாக யோசிக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி விளையாட்டுகள் எல்லாத்தையுமே நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த நேரத்தில் பிள்ளைகளை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் விளையாட்டு சொல்லிக் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க மைண்டு ரொம்பவே புத்துணர்ச்சியாக இருக்குமாம்மா. அதனால நம்ம பிள்ளைகளுக்கு நிறைய விளையாட்டுக்கு சொல்லிக் கொடுப்போம். நம்மளும் அவங்களோட சேர்ந்து விளையாடுவோம். நிறைய நேரம் பிள்ளைகளோட செலவு பண்ணோம்னா பிள்ளைகளையும் நம்ம புரிஞ்ச மாதிரி இருக்குது, நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இந்த கருத்தோட அடுத்த பாட்டு நீங்கள் கேட்டு வாங்க. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன்.
மார்கழி பூவே மார்கழி பூவே உன்மடி மேலே ஓரிடம் வேண்டும் மெத்தை மேல் கண்கள் மூடவும் இல்லை உன்மடி சேர்ந்தால் கனவுகள் கொள்ளை மெத்தை மேல் கண்கள் மூடவும் இல்லை உன்மடி சேர்ந்தால் கனவுகள் கொள்ளை மார்கழி பூவே மார்கழி பூவே உன்மடி மேலே ஓரிடம் வேண்டும் பூக்களை பிரித்து புத்தகம் படிப்பேன் புல்வெளிகள் நான் முயல் போல் குதிப்பேன் நான் மட்டும் இரவில் தனிமையில் நடப்பேன் நடைபாதை கடையில் தேநீர் குடிப்பேன் வாழ்க்கையின் ஒரு பாதி நான் இன்று வசிப்பேன் வாழ்க்கையில் மறுபாதி நான் இன்று ரசிப்பேன் காற்றில் வரும் மேகம் போலே நான் என்று மிதப்பேன் மார்கழி பூவே மார்கழி பூவே உன்மடி மேலே ஓரிடம் வெண்பா பாடி வரும் பண்டுக்கு செந்தேன் தந்துவிடும் செம்பூக்கள் கொஞ்சம் பாட வரும் பெண்ணுக்கு சந்தம் தந்துவிடும் மைனாக்கள் வெண்பா பாடி வரும் பண்டுக்கு செந்தேன் தந்துவிடும் செம்பூக்கள் கொஞ்சம் பாட வரும் பெண்ணுக்கு சந்தம் தந்துவிடும் மைனாக்கள்
நல்ல வாட்டை நீங்கள் கேட்ட இந்த நிகழ்ச்சி ரிலாக்ஸ் மேட்னி. நான் உங்கள் அர்ஜரதி. அதாவது வீட்டில் இருந்துட்டு பியூட்டி பார்லர் போக முடியல அப்படின்னு சங்கடப்படுற பொம்பளைகள் எல்லாருக்கும் நான் உங்களுக்காக ஒரு பியூட்டி டிப்ஸ் எடுத்து வந்திருக்கிறேன். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அரிசி மாவு இருக்குது இல்லைங்களா, அரிசி மாவை நீங்கள் போடுற சோப்போட கொஞ்சமாக எடுத்து கலந்து நல்லா தேய்ச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்க்ரப்பர்லாம் ஒன்றும் தேவையில்லைங்க. இந்த அரிசி மாவில் இருக்கிற அந்த குருணையாக இருக்கிறது இல்லைங்களா, அதுவே போதும் உங்களோட கருப்பாக உள்ள இந்த குழியிலாம் இருக்கும்ல, அந்த பிளாக்கெட்ஸ் எல்லாத்தையும் போக்கி போடும். நீங்கள் வெள்ளையே ஆயிர மாதிரி ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலுவேரான்னு சொல்கிறாங்கல்லோ, அதாவது அந்த தமிழில் கத்தாழம்பாங்கல்லோ, அந்த கத்தாழை எடுத்து உங்களுடைய முகத்தில் தேய்ச்சிங்கன்னா கொஞ்சம் அப்படியே சாஃப்டாக ஆயிருங்க. நீங்கள் இதுக்காக ஃபேஷியல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கிற இந்த கத்தாழையும் இந்த அரிசி மாவுத்துக்கு நீங்கள் எங்கேயும் வெளியில் போக வேண்டிய அவசியமும் இல்லை. அதனால இருக்கிறத வச்சே நம்ம எப்படி அழகாகலாங்கிறது அடுத்தடுத்த நிகழ்ச்சியிலையும் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நான் உங்ககிட்ட இருந்து விடைபெற நேரம் வந்துடுச்சு மக்களே. டாட்டா பை பை. நீங்களும் நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. உங்களிடமிருந்து நான் விடைபெறுறது உங்க ஆர்ஜரதிங்க. அடுத்த பாடல் சந்தோஷ் நாராயணன் இசையில, உமாதேவி வரிகள்ல சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடிய பாடலை கேட்க போறீங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து நம்ம ரிலாக்ஸ் ரேடியோல நிறைய நிகழ்ச்சி வந்துட்டு இருக்குதுங்க. சாயந்தரம் பூரா நிகழ்ச்சிக்கு தான். எல்லா நிகழ்ச்சிகளையும் கேட்டு சந்தோஷமாவுங்க. இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து நான் டாட்டா பை பை சொல்லிக்கிறேன். நாளைக்கு வேற ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கமுங்க. நீ நான் தோன்றினோம் உயிரே தாவ பூவும் நான் தானே பூவின் தாகம் நீதானே நான் பறவையின் பழகிடவா உயிர் வாழ முள் கூட ஓர் பறவையின் வீடாய் மாறிடுமே உயிரே உன் பாதை மலராகும் நதி வாழும் மீன் கூட ஓர் நாளில் கடலை சேர்ந்திடுமே மீனே கடலாக அழைக்கின்றே பழி தீர்க்கும் உன் கண்ணில் ஓர் காதல் அழகாய் தோன்றிடுமே அன்பே நீ பாராயோ தாவ பூவும் நானே பூவின் தாகம் நீதானே நான் வாழவே உறவே நீ நான்